புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் நமக்கு பெருமை தருவது பழமையா புதுமையா சுய திறமையா சென்ற வார தொடர்ச்சி. இதோ இந்த 3 கேள்விகளுக்கான விடையை நல்ல பேச்சாளர் பெருமக்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்கிறது புதுகை வழங்கும் சொல்லரங்கம். ஐயா, சுத்தமான காத்து, தூய்மையான தண்ணி, நோய் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான குடும்பம், இதெல்லாம் பழமையில தான் இருந்துச்சு. நான் ஒரு உண்மையை சொல்றேன், என்ன தெரியுமா? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இதுவரை எந்த டாக்டர்கிட்டையும் ஊசி போட்டுக்கிட்டது இல்லை. என்ன காரணம்னா, இன்னைய வரையும் எங்க வீட்டில் காலையில பழைய கஞ்சி தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அடுத்தபடி அந்த மினரல் வாட்டர்னு ஒன்று வந்திருக்குல்ல, தண்ணியில் இருக்கிற சத்தை பூரா உறிஞ்சி வெளியே எடுத்துவிட்டு சத்து இல்லாத தண்ணியை கொடுக்கறது, அந்த தண்ணியை நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த பாட்டில் ஓரமா வைங்க. இது இன்னைக்கு வேற வழி இல்லை. ஆமா, வேற வழி இல்லாம சாப்பிடுறோம். இருந்தாலும் நாங்க 2 பேருக்கு ஒரு பாட்டில் இந்த அக்கா தான் முக்காவாசி குடிச்சிருக்கேன், நான் காவாசி தான் குடிச்சிருக்கேன். ஏன்னா தொண்டை அடைக்கும் பேசலன்னு. தொண்டை வறண்டு போகும் சாப்பிடுறாரு, புது யுகத்துக்காக சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா தண்ணியில இருக்கிறதே மெயின் சத்து, அதை பூரா ஃபில்டர் பண்ணிட்டு சாப்பிடுறோம். ஆமா, தூய்மையான காத்துல. நாங்கெல்லாம் கிராமத்துல வாழ்றோங்க ஐயா. இன்னொன்னு, எங்க வீட்டுல வந்து பாருங்க, பொய் சொல்லல, இன்னைய வரையும் குழம்பு வைக்கிறது மண் சட்டியில தான் குழம்பு வைப்போம். சோறு வேணா ஈய பாத்திரத்துல சாப்பிடுவோம். அதனால அந்த மாதிரி பழமையில சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, ஆஸ்பத்திரியில் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நாங்க கார்ல வர்றோம், பைக்கில் வர்றோம், ட்ரெயின்ல வர்றோம், விமானத்தில் வர்றோம்லாம் பேசுறாங்க. ஐயா, அன்னைக்கு மாட்டு வண்டியில வந்த அன்னைக்கும் சைக்கிள்ல வந்த அன்னைக்கும் எந்த விபத்தும் நடந்ததாக ரேடியோ போட்டியில கூட கேள்விப்பட்டதல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் செத்த, நேத்தியமா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நேத்து 54 பேர் செத்தாங்க, இன்னைக்கு 17 பேர் தான் செத்துருக்காங்க. ஸ்கோர் மாதிரி பாக்குறாங்க. தினசரி சாவுகளை எண்ணிக்கிட்டு போறது காரணம் நீங்க கண்ட அந்த புதுமை தானே. சமுதாயத்தில் பழமையை மறந்த குடும்பங்களும் பழமையை மறந்தவர்களும் தான் வாழ்க்கையில் பின்னோக்கியும் தரிகட்டி திரிகிறாள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்ல அருமையா அது பாருங்க. மண்பான சமையல்ல எவ்வளவு சந்தோஷம்னு இப்போ கூட ஒரு படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மண்பான சமையல் மீன் குழம்புன்னு என்னமோ ஒரு படம் போட்டுருந்தாங்க. நல்லா அழகா சொல்லிருக்காரு. நோய் இல்லை, ஏனென்றால் நாம் இயற்கையான காற்று, அழகான தண்ணீர் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோம் இருக்காரு. அடுத்து ஐயா, அந்த காலத்துலலாம் இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. தமிழ் புதுமையான ஒரு மொழியாக இருக்குது. அப்பப்போ தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எழுத்து சீர்திருத்தமாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் பேசப்படுற இங்கிலீஷுக்கு தமிழில் ஆங்கிலம்னு மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழுக்கு உலகத்தில் எங்கே போனாலும் எந்த மொழியில் போனாலும் தமிழ்னு தான் பேர். அருமையா. எல்லாத்துலேயும் ஒரு புதுமை வேணுங்கய்யா. ஒரு மாற்றம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் புதுமையான விஷயங்கள் வரதான் திறமையான மனிதர்கள் வெளியே வருவாங்க. புதுமை வந்தால் தான் திறமை வெளிப்படும். சபாஸ். இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல கோனைஸ், அது எப்படி வந்துச்சு தெரியுங்களா? குச்சைஸும் கப்பைஸும் தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. லண்டன் நகரத்தில் ஐஸ்கிரீம் திருவிழா நடக்குமா. ஐஸ்கிரீம் திருவிழாவில் அந்த கோனைஸ்ங்கிறது இல்லை, குச்சைஸும் கப்பைஸும் பயன்படுத்த குப்பைகள் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை கூட்டி அள்ளக்கூடிய ஒரு தொழிலாளி நினச்சான், இதை நம்ம ஏன் கூட்டி அள்ளுறோம், இதில் அள்ளுறதுல எவ்வளோ பெரிய துன்பம் இருக்குது, இதை ஏன் அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் அந்த குப்பையவே அவங்க சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சதோட ஒரு விளைவு தான் அந்த கோனைஸ். இந்த கோனைஸ் என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு குப்பை இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு அந்த கோனைஸ் பயன்பட்டுருக்கு. ரெண்டாவது அந்த கோனை தின்னுடுறோம். பட்டனை தட்டுனா 2 இட்லி வரும்னாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொலைக்காட்சியிலேருந்து நம்ம உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாற்காலி வரைக்கும் எல்லாமே தொழில்நுட்பத்தால் கிடைச்சது தாங்கய்யா. ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குல்ல, வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் ரத்தம் கிடைக்காம எத்தனையோ பேர் செத்தாங்க. எதுக்கு சாவுறாங்க, என்ன சாவுறாங்கன்னு தெரியாமல். ஆனால் இன்னைக்கு ஒரு மனிதனோட ஆயுட்காலத்தை யமன் அப்படியே இழுத்துட்டு போனாலும் அந்த கயிறை கட் பண்ணிட்டு திருப்பி போய் உட்கார்றா வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் வாழ வைக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மருத்துவ தொழில்நுட்பம் எல்லாமே புதுமையால தானங்கய்யா கிடைச்சது. அதுக்கப்புறமா ஒன்று சொல்லிட்டு விடைபெறுறதுக்கு ஆசைப்படுறேன். திருவாரூர் தேர் இருக்கு, மிகப்பெரிய தேர், ஆழித்தேர்னு சொல்கிறோம். பழங்காலத்துலலாம் 3 நாள் ஒன்றுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த தேரை அருமையாக வடிவமைச்சு பெல் நிறுவனம் இருக்குல்ல, அந்த பெல் நிறுவனம் தான் அதுக்கான பிரேக்கை வடிவமைச்சது. முன்னாடியெல்லாம் மக்கள் இழுக்கும் போது அந்த தடுப்பு கட்டை மட்டும்தான் போட முடியும், முட்டுக்கட்டை மட்டும்தான் போட முடியும். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ வேகத்தில் இழுத்தா எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு நிதானமாக போகணும்னு அறிவியல் தொழில்நுட்பத்தால் நம்மளே பாதுகாத்துக்கிட்டு வரோம்ல. ஒன்று சொல்லிக்கிட்டு விடைபெறுறதுக்கு ஆசைப்படுறேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான்
கால வலுவன. ஆகவே நண்பர்களே, எத்தனை நாளைக்கு நாம் கரிகாலன் வரலாறு படிக்கப் போகிறோம், எத்தனை நாளைக்கு ராஜராஜ சோழன் வரலாறு படிக்கப் போகிறோம், எத்தனை நாளைக்கு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் வரலாறு படிக்கப் போகிறோம். நம்மை வரலாறு எப்போது படிக்கப் போகின்றது என்பதற்காக அந்த நம்மை வரலாறு எப்போது படிக்கப் போகின்றது என்பதற்காக புதுமையை நாம் கையாளுவோம். அதுவே நமக்கு பெருமையை தருகின்றது என்று வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிரமாதமா சொல்றாரு. அடுத்து ஐயா அவர் சொன்னாரு புதுமை இருந்தாதான் திறமை வெளியே வரும்னு சொன்னாரு. அதை நான் நிச்சயமா மறுக்கிறேன். திறமை இருந்தாதான் புதுமை வெளியே வரும். இது நல்லா இருக்கு. எனக்கு ஒரு திருக்குறள் கூட ஒன்று ஞாபகத்து வருதுயா. சொல்லுங்கம்மா. ஏன்னா இப்ப எல்லாம் பேச்சரங்கங்கள் இதுல எல்லாம் வெறும் சினிமா பாட்டா பாடிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி புறநானூறு இந்த மாதிரியான திருக்குறள்லாம் கேட்டா எனக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்ணு, நம்ம கண்ணு இருக்குங்க இல்லையா, அது நம்ம படிச்சா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு பேர் கண்ணு. அப்படி இல்லைன்னா அது வெறும் புண்ணுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்கய்யா. ஆக 2 கண்ணு இருக்கிற நமக்கே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது தன் பிறவியிலேருந்தே பார்வையற்ற ஒரு பெண் இன்றைக்கு IAS அதிகாரியாக மாறி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் பெனோசெஃபை. இந்திய ஆட்சி பணியில அவங்க அதிகாரியா வந்திருக்காங்கன்னா பார்வை இல்ல பெருசு. எனக்கு மாத்திரம் அப்படி இருந்திருந்தா இப்படி இருந்திருந்தா சொல்றமே இல்ல, அங்க வந்து கண்ணில்லாட்டாலும் படிக்க முடியும். அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்கய்யா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு திறமை இருக்கு ஆனா அங்கீகாரம் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அதிர்ஷ்டம் இல்லைன்றுவாங்க ஒரே வார்த்தையில. இந்த மூங்கில் இருக்கு பாத்தீங்களா, மூங்கில், அந்த மூங்கில் செடி நம்ம வச்சோம், நட்டு வச்சோம்னு சொன்னா அது அவ்வளவு சீக்கிரம் வளராதுங்கய்யா. ஏன் அது வளராது? ஏன்னா அது பல வருடங்களாக மண்ணுக்கு அடியிலே தன்னுடைய வேரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அது சும்மா அங்க வளராம இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அத்தனை வருஷமா அது தன்னுடைய வேரினை பரப்பிக்கொண்டு பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதே போலதான் திறமையா இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைக்கலனாலும் நீங்கள் உங்கள் திறமைகளை பலமாக்கி கொள்ளுங்கள், அதை வளர்த்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். நாசாவில் பார்த்தீங்கன்னா நாசாவில் வேலை செய்யக்கூடிய 36% பேர் இந்தியர்கள் தான். மைக்ரோசாஃப்டில் வேலை செய்யக்கூடிய 3/4 பேர் இந்தியர்கள் தான். இந்த இந்தியர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சமீப காலத்துக்கு முன்னாடி மங்கள்யான் சொல்லிட்டு நம்ம ஒரு விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பிச்சோம். விண்கலத்தை அனுப்புறதுன்றது பக்கத்து ஊருக்கு கொரியர் அனுப்புற அளவுக்கு அவ்வளோ சர்வ சாதாரணமான விஷயம் இல்லைங்கய்யா. ஏன்னா ஜப்பான், சீனா, ஈரோப்பு அந்த மாதிரி பல தேசங்களும் பலமுறை முயற்சி செய்தும் தோற்று போன அந்த விஷயத்தை இந்தியாவானது வெறும் 434 கோடி செலவிலே தன்னுடைய முதல் முயற்சியிலே மங்கள்யானை வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பியது என்று சொன்னால் இந்திய அறிவியலாளர்கள், இந்திய விஞ்ஞானிகள் எவ்வளவு திறமைசாலிகள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். பழமையும் புதுமையும் என்றைக்குமே நம் வாழ்க்கையில் அட்மிட் கார்டு, திறமை மட்டும்தான் நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அட்மிட் கார்டு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் புதுமை தான் சிறந்ததுன்னாங்க, சில பேர் சுயத்திறமை தான் சிறந்ததுன்னாங்கய்யா. ஆனால் இந்த புதுமையும் சுயத்திறமையும் என்ன திடீர்னு வானிலே வந்து குதிச்சுதா? பழமையோட அடிப்படையில் வந்தது தானே இது ரெண்டுமே. இன்னைக்கு பழமை இல்லாட்டினா புதுமை இல்லை. அதனால் என்றைக்குமே பழச முதல்ல பாராட்ட தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா நீங்கள் புதுசை பற்றி பேசுங்க. உதாரணத்துக்கு எங்கள் தாத்தாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு 70 வயசு ஆகுதுங்கய்யா. ஆனால் அவருக்கு இன்னும் ஒரே ஒரு பல்லு கூட விழலை, அப்படியே ஸ்ட்ராங்காக பளிச்சுன்னு இருக்கும். அவர்கிட்ட இப்போ ஒரு கல்லை கொடுத்து கடிக்க சொல்லுங்கள், ஈஸியாக கடிச்சு மென்றுவார். ஆனால் ஒரு 15 வயசு பையனை கூப்பிட்டு ஒரு முருகை கடிக்க சொல்லுங்கள், அப்படியே படார்னு தெரிக்கும். என்னடான்னு பார்த்தா முருகை தெரிச்சிருக்காது, அவனோட பல்லு தெரிச்சிருக்கும். கேட்டால் உங்க பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க வந்து. அதுக்கு ஒருத்தங்க எனக்கு பேஸ்டே கிடையாது, அப்புறம் தான் உப்பு வந்துருக்கு அப்படின்ட்டா. அப்புறம் என்ன சொல்கிறது? காலையில் எந்திரிச்சு வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுறது அந்த காலங்கய்யா. ஆனால் காலைல 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு வாசலை கூட பெருக்காம வீட்டையே கேவலமாக வச்சுட்டு இருக்கிறது தான் இந்த காலம். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு அம்மாவை கோலம் போட தெரியுமா? நான் போடுவேனே, செல்லில் அப்படி போடுவேன் அப்படிங்குது. இந்த செல்லில் பாஸ்வேர்டுக்காக வச்சுருக்காங்கல்ல, வாசலில் கோலம் போட்டதெல்லாம் போய் செல்லில் கோலம் போடுற காலம் வந்துருச்சு. வாசலில் சாணம் தெளிச்சா
நோய் கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ள வராதுன்னு எங்க பாட்டி சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. சின்ன வயசுல உங்க வீட்டுல நிறைய பாட்டி தாத்தாலாம் இருக்காங்களோ? பெரிய முதியோர் எல்லாமே நடக்க போட்டுருக்கு உங்க வீட்டுல. எங்க பாட்டி வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது நல்லா இவ்வளோ பெரியத்தோட காலில் மாத்திப்பாங்கய்யா. கழுத்து ஃபுல்லா நகை, தண்டட்டின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம், இவ்வளவு பெருசு இருக்கும். கழுத்து ஃபுல்லா நகை, கையெல்லாம் வளையல், மூக்கில் நல்லா இவ்வளோ பெரிய மூக்குத்தி, காலில் கொலுசு, விரல்ல மெட்டின்னு மொத்த நகையும் மேலே மாட்டிக்கிட்டு நடமாடுற நகைக்கடை மாதிரியே இருப்பாங்கய்யா. நான் கூட நினைப்பேன் இந்த வயசுல இதுக்கு எல்லாம் தேவைதானா அப்படின்னு நான் எத்தனையோ தடவை சிரிச்சிருக்கேன். ஆனால் அந்த அணிகலன்கள் எல்லாமே நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் பயன் தரக்கூடியதுன்னு இப்போ நான் படிக்கிறதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பழமையோடைய மகத்துவத்தை நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவங்க போட்டே காட்டுறாங்க. பழங்காலத்தில் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் புதுமையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க செஞ்சிட்ருக்க ஒவ்வொரு விஷயமும் எதிர்காலத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்குது. அன்றைய பழமை இன்றைய புதுமை, மறைந்த பழமை மறையாத உண்மை, வாழ்க பழமையே, என்னைக்கும் நமக்கு பெருமையை தேடித்தரது பழமைதான்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அவையோருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல 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 இந்த தண்டட்டிலாம் ஏன் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தா அவங்களே சொல்கிறாங்க, இந்த காதை இப்படி இழுத்து பிடிச்சா நம்முடைய நினைவாற்றல் வளரும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த அக்கு ப்ரெஷர், நாட் அக்கு பஞ்சர், அதில் சில உறுப்புகளை அப்படி நம்ம இப்படி அமைக்க விட்டுகிட்டே இருந்தால் அதுக்கான பயன்பாடு நிறையா இருக்குமா. இந்த தலையில் கொட்டிக்கிறது, காதை பிடிச்சி உக்கி போடுறது, முழுங்கா இப்படி எந்திரிச்சு உட்கார்றது, இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் தந்துட்டு போன சிறு யோகாசனங்கள்ங்கிறாங்க. சரி, அடுத்து ஐயா, இன்னைக்கு இந்தியாவில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டு வருதுன்னா ஒத்துப்பீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன். இது பழமையில சாத்தியமாச்சா? அன்னைக்கு பழமையில கல்வி கற்கணும்னு சொன்னாலே தன்னுடைய உறவுகளை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு குருகுலத்துக்கு போய் கத்துக்கணும். இன்னும் கொஞ்ச காலம் வந்துச்சு. அப்ப கல்வி வேணும்னு சொன்னாலே மற்ற மாநிலங்களுக்கோ இல்லை நாட்டுக்கோ போய் கத்துக்கணும். அப்படி அயல் நாட்டுக்கு போயிட்டா இங்க ஆயா காலமாயிட்டா கூட காரியத்துக்கு தான் வர முடியும். இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு புதுமையில பாருங்க, வீட்டில் இருக்கிற லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இணையதளம் இருந்தால் போதும், ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம ஒரு பட்ட படிப்பை வாங்கிக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்திலிருந்து வேலையையும் வாங்கிக்கலாம். இதுதானே புதுமை. இவ்வளோ படிச்சிருக்காங்களே, எங்கேருந்து படிச்சிருக்காங்க? அப்புறம் அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு கேட்டது புதுமையா பழமையா? பழமைதானே. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலும் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் படிச்சுட்டு. இது புதுமை தானே. இதில் தானே பெண்களுக்கு பெருமை. பழமை சமைக்கிறது இல்லை, அதுவும் புதுமை தானே. இன்னைக்கு ஆண்களும் சமைக்க வந்துட்டாங்க ஐயா, இது புதுமை தானே. தாராளமா ஆண்கள் கட்டாயம் வரணும். ஆணுக்கு பெண் சமம். அதுக்கு ஒரு டிகிரியும் தர்றாங்கல்ல. ஒரு அம்மா அப்படி வத்த குழம்பு ஊத்துச்சான், அவன் தொட்டு நாக்கில் வச்சுட்டு சொல்லியிருக்கான் வீட்டுக்காரன், போன மாதம் 15ஆம் தேதி நீ ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கு அப்படின்னானா. அதே தான், பேசாமல் சாப்பிடு அப்படின்னானா. என்ன 2 பேர் வேலைக்கு போனோம். பெண்களுக்கு அரசாலம் உரிமையே தடுக்கப்பட்டது உங்களுடைய பழமையில். ஓட்டு கிடையாதுமா. இன்னைக்கு நீங்கள் அரசாள்றது இல்லை. அமெரிக்காவில் எவ்வளவோ பேசக்கூடிய இடத்துல பெண்களுக்கு ஓட்டு கிடையாது. 60க்கு முன்னாடி பிறகுதான் ஓட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு ஹிலாரி கிளின்டன் போட்டு போடுறாங்கன்னா எத்தனை பெரிய பெருமை ஆயிடுச்சு பாருங்க. இது பழமை. இன்னைக்கு புதுமைக்கும் பழமைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இப்போ ஒரு ஜவுளி கடையிலேயே துணி எடுத்துட்டு இருப்பாங்க, குடும்பமாக போயிட்டு. அங்கே ஒரு குடும்பத்தில் கணவன் சொல்வார் மனைவி கிட்ட, இங்கே பாருமா 50,000 ரூபாய்க்கெல்லாம் பட்டுப்புடவை எடுக்காத, உன்னால் துவைக்க முடியாது, சின்னதாக சிம்பிளாக ஏதாவது எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லுவார். இவங்க பழமை. அதே கடையில் இன்னொரு பக்கம் துணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே கணவன் சொல்வார், உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கமா. அப்போ மனைவி சொல்லுவாங்க, பாருங்க, உங்களுக்கு துவைக்கிறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதையே எடுத்து கொடுத்துருங்க. என்ன ஒரு பதிவிரதை பற்றிங்களா? கணவன் கஷ்டப்படக்கூடாது, அதனால லேசான புடவையை எடுத்துக்கிறேன். எவ்வளவு நல்ல கணவன் மனைவி. இந்த சமத்துவம் வந்தது இந்த புதுமையில தானங்க ஐயா. இதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அதான் அந்த சேலை எடுத்தப்ப 5000 ரூபாய் சேலையை காமிச்சிருக்காங்க, கணவன் 3000 ரூபாய் சேலையை காமிச்சிருக்கான். இது நல்லா இருக்கு, அவன் அது நல்லா இருக்கு, இல்லை இதே எடுத்துக்கொண்டிருக்கான். கடைசியில் அவள் பார்த்தாலாம், அந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் மனசு நோகக்கூடாது. இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு, என் மனசு நோகக்கூடாது, ரெண்டையும் எடுத்துக்கிறேன் இருக்கா. அவன் பாடு என்ன ஆகும்? பழமை பாதுகாத்து வச்சிட்டு இருக்கவன் பாதுகாவலன், அவன் இந்த நாட்டிற்கு தேவையில்லை. புதுமை படைப்பவன் தான் படைப்பாளி.
அப்படிப்பட்ட படைப்பாளையை மட்டுமே இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட படைப்பு தான் புதுமை. அந்த புதுமையில் தான் நமக்கு பெருமை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுமைக்காக கல்வியில சொன்னாங்க பாருங்க, இன்னார் தான் படிக்கணும், இன்னார் படிக்கக்கூடாது, ஆம்பளை பிள்ளை தான் படிக்கணும், பொம்பளை பிள்ளை படிக்கக்கூடாது என்று இருந்த நிலை மாறி இன்றைக்கு அத்தனை பேரும் படிக்க வந்திருப்பது புது யுகத்தில் அல்லவா என்று அருமையா கேட்டிருக்காங்க. அடுத்து யாரு? ஐயா, அந்த தம்பி சொன்னாரு ஃபேஸ்புக்கில் பார்க்காமலே முகத்தை பார்க்காமலே லவ் பண்ணுறாங்களாம். தம்பி ஜாக்கிரதை, ப்ரொஃபைலில் பியூட்டி போட்டோ போட்டால் பாட்டி மாட்டிக்க போகுது. ஏன்னா நடுவர்களே, இப்போ ஃபேஸ்புக்கில் சமீபத்தில் ஒரு 6 மாதத்தில் நடந்த நிகழ்வு, என்னுடைய நெருங்கிய தோழி அவள் யாருக்கிட்டே சொல்லாத ஒரு துயர கதையை என்கிட்ட சொன்னான். ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க, யாருன்னே தெரியாது, எவங்கன்னே தெரியாது, பார்த்தா அழகாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், ஓகே பண்ணிடுச்சு இந்த அம்மா. ஆனால் உடனே என்ன பண்ணாங்க, ஹை டியர் உங்கள் நம்பரை கொஞ்சம் கொடுங்க, நம்ம வாட்ஸ்அப்பில் பேசலான்னு சொன்னாங்க. அவங்களாம் வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணாங்க. என்கிட்ட இவ்வளோ அந்யோன்யமாக பேசுகிறியே, உனக்கு எங்கள் நாட்டிலேருந்து உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, இது அட்ரஸை கொடுத்துருச்சு. அது கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பார்சல் அனுப்புகிறேன், நீ அதை வாங்கிக்கோ, அதை வாங்கி உனக்கு தேவையான டைமண்ட் வாட்ச் இருக்குது, நெக்லஸ் இருக்குது, அப்புறம் வந்து கம்பல் இருக்குது, வைரத்தோடு இருக்குது, எல்லாமே இருக்குது, எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லிட்டார். அந்த அம்மாவை என்ன செஞ்சிச்சு, சரி சந்தோஷமாக அட்ரஸ் கொடுத்தாச்சு, வரப்போதும் காத்திருக்கும் போது உங்களுக்கு இன்னும் 3 நாளில் டெலிவரி ஆகிடும், நீங்கள் வாங்கிக்கும் போது உடனே சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வருது, நாங்கள் பார்சல் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை வந்து நீங்கள் நீங்கள் அனுப்பி கொடுத்துறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு வந்ததுக்கு இதோடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதால நீங்கள் ஒரு 25,000 கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, சரி 25,000 தானே சொன்னாங்க, நம்ம கட்டுவேன்னா அங்கே தான் வருது, டைமண்ட் நெக்லஸ் வருது, டைமண்ட் கம்பல் வருது, எக்ஸ்ட்ராலாம் வர்றதால அந்த அம்மாவும் கட்டிட்டாங்க. அங்கே இருந்து உடனே இன்னொரு கால் வருது, மேடம் அது வரும்போது செக்கிங்கில் வந்து மாட்டிக்கிச்சு, அதில் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா, அதில் வந்து ஒரு அமௌண்ட் வச்சு அனுப்பியிருக்காங்க போலகுது, ஒரு உங்கள் இந்தியா பணம் 40 லட்ச ரூபாய் அதில் இருக்குது, அதை வெளியெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதே தெரியல. அந்த பணத்தை வெளியெடுக்கணும்னா ஒரு 80,000 கட்டுங்கன்னு சொன்னாங்க. இந்த அம்மாவும் உருட்டி பரட்டி எல்லாம் செஞ்சு 80,000 கட்டுச்சு. அங்கேருந்து ரிலீஃப் ஆகிடுச்சு. அது வந்து வெளிநாட்டு பணன்றதால அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணுன்னா நீங்கள் 4 லட்ச ரூபாய் உடனே அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்போ பிடிச்சிச்சிங்க ஐயா உங்களுக்கு திகில். என்னென்னு 20 ஆச்சு 80 ஆச்சு, இப்போ 4 லட்சம் ஆன உடனே உஷாராயிட்டாங்க. என்னென்னு, ஓ ஏதோ ஒரு டீம் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, இது போலலாம் செஞ்சேன், என்ன செய்ய நான் சொன்னேன், அடி பாவி உனக்கு திறமை இருக்குது, அநியாயத்துக்கு வந்து வேற ஒருத்தர் பொருளுக்கு நீ ஆசைப்படாத, இதுக்கப்புறம் எதுவுமே கட்டாதன்னு நான் சொன்னேன் ஐயா. அவள் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டா இந்த ஃபேஸ்புக்கால் இன்னைக்கு உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு ஐயா. ஐயா புதுமையால் ஏமாத்திட்டாங்களாம், நீ தான் திறமைசாலியால கண்டுபிடிக்க வேண்டியது தானே, அங்கே போய் ஏமாந்த. நான் திறமைசாலியா இருந்ததால தான் என்னுடைய தோழியோ அவளுடைய கணவரும் சூசைட் பண்ண போனவங்கள, அடி பாவி உனக்கு பழைக்கிறதுக்காடி வழி இல்லை, நான் சொல்லித்தரேன், 2 கறவை மாடு வச்சு பழைச்சிக்கிட்டுன்னு சொன்னேன். குடும்பத்தையே காப்பாத்திருக்காங்க. இன்னைக்கு அவ உயிரோட இருக்கா ஐயா. வாட்ஸ்அப்பால பல வாழ்க்கை வந்து இன்னைக்கு வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ எடுத்துக்கங்க, தனித்திறமையை சொல்லும் போது இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்காரர் வந்து மத்திய பாதுகாப்பு படையில் வந்து வேலை செஞ்சார். ஓய்வு பெற்று வந்து 6 மாதம் தான் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. இன்னைக்கு நான் தனியாக பாடுபட்டு இருந்தேன், அவர் நாட்டுக்காகவும் நான் இந்த மண்ணுக்காகவும் பாடுபட்டு இருந்தேன். இன்னைக்கு நாடும் மண்ணும் சேர்ந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து பல சாதனைகளை படைக்க போகிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, என்றுமே இன்றில்லை என்றில்லை எனக்கே சரி அவங்களுடைய திறமை மட்டுமே ஒரு பெருமை கொடுக்கும் கூறி விரைவில் நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஐயா, முதல்ல புதுமைக்கு கிடைக்கிற பெருமை தற்காலிகமானது தான். அடுத்த புதுமை வந்ததுன்னா அது அவுட் ஆயிடும். ஆனா பழமை அப்படி கிடையாது. பல புதுமைகளுக்கு வழிகாட்டலா இருக்குது. ஆக அந்த பழமை தான் பெருமையை தேடி தரும். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய அந்த பழைய காதல் அப்படின்னு சொல்லும்பொழுது
ஒரு காதலனும் காதலியும் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காதலன் என்ன பண்ணுறான், தன்னுடைய காதலியோட கையை அப்படியே மெல்ல போய் பிடிக்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, சீ விடுங்க எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. என்னடி நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், இன்னத்துக்கு உனக்கு இப்போ எங்கே வந்து உனக்கு வெக்கம் நிற்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை எங்கள் அக்கா பார்க்குறாங்க எனக்கு வெக்கமாக இருக்குது. அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் தேடி தேடி பார்த்துட்டு, என்னம்மா எங்கே உங்கள் அக்கா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும்போது அதுக்கு அந்த காதலி சொல்கிறா, அதோ இருக்குல்ல அந்த மரம், அதுதான் எங்கள் அக்கா, அவள் எனக்கு பார்க்குறா, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னடி மரத்தை போய் உக்காங்குற, என்னதான் உன் கதை, எதனா அமாவாசை பௌர்ணமியா இன்னைக்கு, நீ என்ன மாறிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு காதலன். அதுக்கு சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா வாழ வந்தப்போ இந்த வீட்டில் வச்ச மரம் அது, முறைப்படி பார்த்தா அது என்னோட மூத்தது, எனக்கு அக்கா முறை வேணுது, அதனால அவங்க முன்னெல்லாம் காதலிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு செடி மரத்துக்கு கூட மரியாதை கொடுத்து ஒரு உயிர் கொடுத்து ரொம்ப நாகரிகமான ஒரு பண்பாடான காதலை காதலிச்சவங்க, காதலை கொண்டு வாழ்ந்தவங்க தான் எங்களுடைய தமிழர்கள், எங்களுடைய பழங்காலம். ஆனா இன்னைக்கு காதல் அப்படி இல்லை. யார் பார்த்தா எனக்கு என்னன்னு மரம் மாதிரி திரிஞ்சிட்டு இருக்காங்க. தம்பி சொன்னா அப்படி, குழந்தை நீ வளரணும், நீ வளருவானா, வளருவ கண்டிப்பா வளரணும்ல. தம்பி சொல்றாரு, உங்க கம்பங்காட்டு காதல் பழசு, எங்க வாட்ஸ்அப் காதல் மாதிரி வருமானு. எங்களுடைய கம்பங்காட்டு காதல்ல வாசம் இருக்கும், உன் வாட்ஸ்அப் காதல்ல சுவாசம் இருக்காது. சுவாசம் இல்லைன்னா என்ன, பிணத்தோட காதல் செஞ்சுட்டு இருக்க நீ. அதோட மட்டும் இல்லைங்க, கலாச்சாரம் வரும்பொழுது ஒரு பொண்ணுக்கிட்ட, ஒரு குட்டி குழந்தைகிட்ட மரப்பாச்சின்னு ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன கந்த துணியை கழிச்சு புடவை கட்டி கொடுப்பாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை அவுறும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கட்டும். அப்போ என்ன சொல்லி தராங்க, பெண்ணான நீ ஆடை நெகிழும் போதெல்லாம் அதை சரி செஞ்சுக்கணும். புடவை தான் கட்டணும்னு இல்லை, சுடிதாரா இருந்தாலும் ஆடை நெகிழும் போதெல்லாம் சரி செய்யணும், உன் மானத்தை நீ பாதுகாக்கணுங்கிற ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தை விளையாட்டு மூலமா சொல்லி கொடுத்தவங்க தான் எங்களுடைய தமிழர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பல வரலாற்றுகளையும் பல மருத்துவங்களையும் எங்களுடைய பழைய தமிழ் தான் சொல்லி இருக்குது. அதாவது இன்னைக்கு கண்டுபிடிச்சிங்க டெஸ்ட் டியூப் பேபி, ஆனால் அகத்தியர் கும்பத்தில் பிறந்ததை அப்பயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக இப்படி பல அறிவியல்களுக்கும் பல கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்த எங்களுடைய பழமை, அப்படிப்பட்ட பழமை மட்டும்தான் எங்களுக்கு பெருமையை தேடி தரும்னு சொல்றேங்க. நல்லா நல்லா நல்லா. அவங்க ஒரு மரம் பற்றி ஒரு கதை சொன்னாங்க, சங்க இலக்கியத்தில் அந்த பாட்டு இருக்கு, அழகா சொல்லியிருக்காங்க பழமையினுடைய பெருமையை. தம்பி வாங்க. ஐயா, அக்கா சொன்னாங்க புதிய காலத்துல உடை நாகரிகம் சரியில்லை, பழைய காலத்துல சரி இருக்குன்னு. அக்கா, பழைய காலத்துல நீங்க சொன்னீங்களே, இன்னும் பழைய காலம் போக வேண்டியதானே. ஆதிகால மனிதன் உடை அணிந்தானா? அந்த ஆதிகால மனிதன் உடை அணியவில்லை, நடுத்தர மனிதன் உடை அணிந்தான். அந்த உடை இப்பொழுது வேற வடிவில் இருக்கிறது, புதியதை உணர்த்தது இல்லை ஐயா. பாலகா, முதல்ல நீ புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன சொன்னோம், சுடிதாரா இருந்தாலும் புடவையா இருந்தாலும் ஆடை நெகிழும் போது மானத்தை காக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னோம். அதுக்கு தான் நான் சொல்றேன், நீ வளரணும், வளர்ந்துருவ. அதாவது அந்த ரொம்ப அழகான வார்த்தை, ஆடை நெகிழும் போது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்புங்கிறாரு. நெகிழும் போது சென்று உன்னுடைய கை சடார் என்று பற்றுவது போல அது நெகிழும் போது நீ என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். அடுத்து எங்க ஆளு இன்னைக்கு எப்படி தெரியுமா லவ் பண்றான். இன்னைக்கு இதை பாருங்க, நீங்க சொல்றீங்க இன்னைக்கு ஃபேஸ்புக் காதல் எல்லாம் சரியில்லை அதெல்லாம்ன்றீங்க. இன்னைக்கு அப்படி இல்லையா, தன் காதலன் என்ன செய்கிறான் என்பதை, காதலியும் காதலி என்ன செய்கிறான் என்பதை காதலன் நோட்கின்றான். எப்படி தெரியுமா, கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தால் மழை சாரல் வீசுதடி. அப்படி முதக்கத்துக்கு நேராக முகம் நின்று நேரடியாக பேசிக்கிறான். பழசுன்றீங்க, ஃபேஸ்புக்கும் எப்பயோ பழசாச்சுங்க. ஃபேஸ்புக்கு பழசாச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் ஐஎம்ஓன்னு நிறையா போயிடுச்சு. இன்னைக்கு ஃபேஸ்புக்கும் அது உங்கள் பழைய இதில் சேர்த்துங்க, நீங்கள் தான் பழமையிலே இருப்பீங்களா, பழைய இதில் சேர்த்துக்குங்க அதை. அடுத்து ஐயா, எங்கள் அப்பா அங்கே உட்காந்துக்கிறாரு, 7வது வரிசையில் 4வது ஆளாக உட்காந்துக்கிறாரு. அவருக்கு அவங்க அப்பா எத்தனை சென்ட் தெரியுமா கொடுத்தாரு, வெறும் 12 சென்ட் தான் கொடுத்தாரு. அந்த 12 சென்ட்டை வச்சு சுயத்திரமணி ஏணி ஏற்றிக்கிட்டு இருந்தா, பழைய காலத்தில் வச்சுருந்தா இன்னைக்கு 15 ஏக்கருக்கு சொந்தக்கார ஆயிருப்பாரா? எப்படி ஆக முடிஞ்சுது? பம்பு செட்டு மோட்டர் செட்டு வச்சு இப்போ இறைச்சாரு. இன்னைக்கு அவரு பிள்ளையோட சேர்த்து, அவரு நான் அப்பான்னு சொல்றேன்னா அவருடைய அண்ணன் புள்ள, நானு என்னையும் சேர்த்து படிக்க வைக்கிறார் பிடெக். அவருடைய 4 பிள்ளைய சேர்த்து என்ன எங்க 2 பேரையும் சேர்த்து மொத்தம் 6 பிள்ளையா படிக்க வைக்கிறாரு. புதிய மாற்றத்தை உருவாக்குது. தான் புள்ள படிச்சா மட்டும் படிப்பு இல்லை, என் அண்ணன் புள்ளையும் படிக்கணும்னு படிக்க வைக்கிறாரு இல்லைங்கய்யா. அது ஒரு புதிய மாற்றம் தானே ஐயா.
ஆனால் இன்னைக்கு புதுசு மேலே மட்டும் பழிய போடாதீங்க. புதுசுக்கு கூட வாங்க, டெக்னாலஜியா வாங்க. கம்மங்கூழுக்கும் கதர் சட்டைக்கும் டாட்டா டாட்டா. கணினி காலம் வர்ட்டா வர்ட்டா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, அருமை அருமை. பாருங்க, அருவி மாதிரி எப்படி கொட்டுறாரு. ரொம்ப பாராட்டுகள். புது பேச்சாளர்கள்ட்ட பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி அதை கட்டுப்படுத்தி கொண்டு வரதான் பெரிய விஷயம். ஒரு பையன் பரிசை காலில் எழுதிக்கிட்டே இருந்திருக்கான், 3 மணி நேரம் ஆச்சு. ஏய் முடிஞ்சிருச்சுட்டேன் அப்படின்னு இருக்காரு வாத்தியார். அவன் சொன்னா, இந்த பாருங்க 1 வருஷம் நடத்திருக்கீங்க, 3 மணி நேரத்தில் எழுத முடியுமா? அவர் சொன்னார், நீ 3 மணி நேரத்தில் எழுதுற, நான் 3 மணி நேரமாக திருத்துவேன், 3 நிமிஷத்தில் திருத்திடுவேன். சிறப்பு அதுதான், விரைவாக, குறைவாக, சரியாக. ஐயா, நம்முடைய வாழ்க்கையில பாதி நாள மற்றவங்களை நம்பியே கழிச்சிடுறோம். கொஞ்ச நாள குடும்பத்தை நம்பி கழிக்கிறோம், மற்ற நாள சொந்தங்கள் நண்பர்கள்னு அவங்கள நம்பி கழிச்சிடுறோம். இவங்க சொந்தங்களை நம்புவாங்களாம், குடும்பங்களை நம்புவாங்களாம், தாத்தாவை நம்புவாங்களாம், பாட்டியை நம்புவாங்களாம், ஃபேஸ்புக்கை நம்புவாங்களாம், கூகுளை நம்புவாங்களாம், அவங்களே நம்ப மாட்டாங்களாம். என்ன அக்கிரமமா இருக்குது, ஊரெல்லாம் நம்புவாங்களா, அவங்களே நம்ப மாட்டாங்களா? ஒன்ன நம்பியா, ஒன்ன நம்பினா நீ முன்னேறலாம். அததான் சொல்றேன், சுய திறமை மட்டும்தான் என்னைக்குமே பெருமையை தேடி தரும். ஐயா, ஒரு சின்ன கதை சொல்றேன். உங்களுக்கு முட்டை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், அதை பத்திரமா கையாளணும், இல்லைன்னா உடஞ்சிரும்னு. அதை வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி கொடுத்துருப்பாங்க, அது மாதிரியே சைஸ் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு நிறுவனத்தில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் உடஞ்சிருது, ரொம்ப உடையுது, ரொம்ப நஷ்டம் வருது, ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மண்பானை எடுத்துக்குங்க, மண்பானையில் முட்டையை அடுக்கி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க, உடையாது அப்படின்னு. ஏயா கூமுட்டையாக இருக்கிற முட்டையை எவனாவது மண்பானையில் எடுத்துகிட்டு போவானா? மண்பானையே உடஞ்சிருவியாங்கிறான். முயற்சி தான் பண்ணி பாருங்களாங்கிறார். 10 லாரி போகுது, 10 லாரியில 9 லாரியில அந்த பிளாஸ்டிக்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க, ஒரு லாரியில மட்டும் மண்பானையில வச்சு எடுத்து போறாங்க. 9 லாரியில போனது பாதி வேஸ்ட் ஆயிடுச்சு, இந்த மண்பானையில போனது மட்டும் உடையாம எடுத்துட்டு போயிட்டான். எல்லாரும் கேட்குறாங்க, எப்படியா பிளாஸ்டிக்ல போனதே உடஞ்சு போச்சு, மண்பானையில போனது உடையிலையே அப்படின்னு கேட்குற. அவர் சொல்றாரு, பிளாஸ்டிக் உடையாதுன்னு எல்லாம் அதை தூக்கி தூக்கி போடுவான், மண்பானை உடஞ்சிரும்னு மண்பானையே நல்லா கையாளுவான். அதான் உண்மை. அவன் அந்த பாத்திரத்தையே கவனமா கையாண்டா. மண்பானை உடஞ்சிரும் ஜாக்கிரதை, மண்பானை உடஞ்சிரும் ஜாக்கிரதை, பிளாஸ்டிக் உடையாது தூக்கி போடு, முட்டை உடஞ்சு வச்சு. இங்க நிக்குது இல்லையா அவன் சுய திறமை, அவன் கண்டுபிடிக்கிறான்ல மண்பானையில இருக்குன்னு, அதுதாங்க சுய திறமை. இவர் சொல்றாரு, முடக்கட்டான் தவையில சாப்பிட்டா மூட்டு வலி போயிரும் எங்க பாட்டி சொன்னாங்க. அந்த பாட்டிக்கு முடக்கட்டான் தவையில சாப்பிட்டா மூட்டு வலி போயிருங்கிற திறமை தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இன்னைக்கு மூட்டு வலி போய் இங்க பேசிட்டு இருக்காரு. இந்த சொல்லருங்க பூரா பாட்டியும் தாத்தாவுமா வருதுங்க பூரா. சுய திறமையால எல்லாரும் முன்னுக்கு வந்தோம்னா நம்ம பூமியில மட்டும் இல்ல, நிலவுல மட்டும் இல்ல, செவ்வாயில மட்டும் இல்ல, புதனிலும் நம்மளோட பெருமை பேசுன்னு சொல்றேங்கயா. சுய திறமை மட்டும் தான் எல்லாருக்கும் பெருமை தேடி தரும். எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறும். அருமை அருமை. அடுத்தது ஐயா, இந்த இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்களா, தன்னுடைய முன்னோர்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம், அதாவது லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் பின்பற்றி நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட அவங்க உணவில் சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சிறுதானியங்களையும் கீரை வகைகளையும் மூலிகை வகைகளையும் இன்னமும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதால தான் நாம் இன்னமும் நம்முடைய முன்னோர்களை மாறி பிறக்கிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்ல வந்தது என்னென்னா, தயவு செய்து இந்த அரங்கத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு வகைகளையும் சிறுதானியங்களையும் பயன்படுத்தினாதான் பின்னாடி நம்முடைய வாரிசுகள் எல்லாம் சிறப்பாக வரும்னு சொல்கிறோம். அடுத்தது திருமூலர் சொன்னார், உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னார். ஆனால் அந்த காலத்தில் பழமைவாதிகள் எப்படி உயிர் வளர்த்தாங்க தெரியுங்களா? பரமபதம் என்னத்தை கற்றுக் கொடுத்து தெரியுங்கன்னா, வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் உண்டு என்பதை சொல்லுது பரமபதம். நிரவல் செய்யக்கூடிய வாழ்க்கை, சமப்படுத்தக்கூடிய வாழ்க்கை என்ன சொல்லுது பல்லாங்குழி. அடுக்கு அடுக்க சரிந்தாலும் வாழ்க்கையில் ஆக்கமும் அழியும் உண்டு என்பதை சொல்லி கொடுத்தது ஏழுக்கள். வெட்ட வெட்ட திரும்ப திரும்ப உயிர் பெற்று வாழ்க்கை இறுதி வரை போராடுவேன்னு சொன்னது தாயம். அடுத்தது நண்பனுக்காக தலையையும் தோலையும் குனிந்து நண்பனை உயர்த்த செய்தது பரமபதம். இப்படி வாழ்க்கையில உடல் உள்ளம் ஆன்மா என்ன, எல்லா விளையாட்டுகளுக்கும் பின்னாடி ஒரு நியாயமான ஒரு தர்மம் இருக்குது.
பழக்கம் இருக்குதுங்கிறத ரொம்ப அளவா இப்படி சொல்றேன். உடல் உள்ளம் ஆன்மா என எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி வளர்த்ததால் தான் என்னுடைய பழமைவாதிகள் கிட்ட தற்கொலைகள் குறைஞ்சிருந்தது. ஆனா இந்த காலத்துல தற்கொலைகளும் வன்முறைகளும் அதிகமா பெருகி இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த புதுமைகளும் சுய இதுவும் தான். அதால தயவு செய்து இந்த அரங்கத்துல பதிவு செய்ய விரும்புவதெல்லாம் அனைத்திலும் சிறந்தது எங்களுடைய பழமையை பின்பற்றுவோம், பழமையை பின்பற்றி வாழ்க்கையை செழிப்பாக்குவோம் சொல்லி எல்லாரையும் வேண்டிக்கிட்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியரா இருக்கீங்களாமா? டீச்சரா இருக்கீங்க? ஆசிரியர் தான் சார். அதனாலதான் அத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆளா பார்த்து. அதுக்கு என்ன அர்த்தத்துக்கு தானே நல்லா இருக்குமா? இனிமே நான் முடக்கத்தான் தோசை சாப்பிட்டேன்னா எங்க ஆயா நினப்பு வரவே வராது பாப்பா, உன் நினப்பு மட்டும்தான் வரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அண்ணன் சொன்னாப்புல பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதான் அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒரு பழமொழி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழமொழி, பழமைக்கு என்னைக்குமே மரியாதை இருக்கு. பழமொழி இல்ல, அது நன்னூல் என்ற இலக்கண நூல்ல சொல்லப்படுற பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே. ஆனா எல்லாருக்கும் இலக்கணம் தெரியாது. நான் தமிழ் வாத்தியார் சொல்லலாம், அவர் அறிவியல் படிக்கிறவர், அதனால அவர் அந்த பழமொழின்னு பயன்படுத்துறாரு. நல்லதுதான், சொல்லுங்க. என் தாத்தாட்ட போயிட்டு, தாத்தா நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, படிச்சிட்டியா? படிச்சிருந்தா. நேராக போ பிள்ளையார் கோயிலில் போய் 10 தோப்புக்காரணம் போடு, அப்புறமா போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னாரு. என்னடா இது, நான் படித்ததுக்கும் பிள்ளையார் கோயிலில் போய் தோப்புக்காரணம் போடுறதுக்கு என்ன சம்மந்தனே எனக்கு தெரில. போய் போட்டேன், 10 தோப்புக்காரணம் போட்டு நேராக எக்ஸாம் போனேன். நல்லா எக்ஸாம் ஏன்னா மார்க்கும் வாங்கினேன், 400க்கு மேலே மார்க் வாங்கினேன், வந்துட்டேன். எங்கள் தாத்தா சொன்னார், தோப்புக்காரணம் போட்டியா? போட்டேன் தாத்தா, அதனால தான் நீ பாஸ் ஆகிட்டேன். நான் கேட்டேன், என் தாத்தா நான் நைட்லாம் உட்காந்து படித்தேன், அதால் பாஸ் ஆனால் நீ சொல்ல மாட்டியா? படிக்கிறது பெருசுல பேராண்டி, தோப்புக்காரனை போட்ட பத்தியா, அது இன்னைக்கு சூப்பர் யோகான்னு சொல்றாங்க ஜப்பான்ல. அது தமிழ் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு வச்சுட்டான். எல்லா பழமைகளுக்குள்ளும் ஒரு புதுமை இருக்கு ஐயா. இயற்கை பேரிடர் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு 20 வருஷத்துல, ஒரு குறிப்பிட்ட 20 வருஷத்துல குஜராத்தில் பூகம்பம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, தானே புயல் கடலூர் மாவட்டத்தில் வந்துச்சு, இப்போ வெள்ளம் வந்துச்சு. இதெல்லாம் ஏன் வந்துச்சு? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துருந்தா வந்திருக்குமா? கேட்டு பாருங்க, கிடையாது. நாளைக்கு ஒரு ஆக்சிஜன் மிஷினை வாங்கிட்டு நீங்கள் மாட்டணும்னா 1500 ரூபா ஒரு ஆக்சிஜன் மிஷின் வச்சுக்கிங்களேன். 30 நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 45,000 ரூபா. நீங்கள் வாங்குகிற சம்பளம் 15,000 ரூபா. முடியுமா? இலவசமாக கொடுக்குற ஆக்சிஜனை கூட நம்ம வீணாக்குறோங்க. மரத்தை அழிக்கிறதால ஒரு புண்ணியமும் கிடையாது. இந்த பொல்யூஷன் என்னென்னா நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கு என்ன இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மருத்துவர்கிட்ட போகிறோம், ஐயா எனக்கு ஒரே உடம்புலாம் சுகராக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஆரம்பத்தில் கேழ்வரகு கஞ்சி கொடுக்கும்போது சீ அப்படின்னு விளக்குன அதே கேழ்வரகை மறுபடியும் கொண்டு வரான். நீ கேழ்வரகு சாப்பிடு, அப்போ தான் உடம்பு சரியாகும், உன் சுகர் அளவு கண்ட்ரோலாக இருக்கணும். ஒரு மருத்துவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம், ஒரு பாட்டி சொன்னதுக்கப்புறம் கேட்கல, ஒரு தாத்தா சொன்னதுக்கப்புறம் கேட்கல. இதில் தெரியலையா பழமை? யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பா 60 வருஷம் வரைக்கும், நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க ஆரம்பத்தில். ஆனால் இன்னைக்கு ஏன் 40 வயசு 50 வயசில் சாவுறாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க உணவு பாரம்பரியம் சரியில்லாதது. யூரியா கலக்கிறோம், பொட்டாசியம் கலக்கிறோம், எல்லாத்தையும் கலந்துட்டு கடைசியாக நம்ம உயிரை கொடுக்குறோம். இதுக்கு பேரு தான் வளர்ச்சியா? இதுதான் நல்ல திட்டமா என்று கூறிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். எல்லாருமே பெரிய பேச்சாளர்கள் இருக்காங்க, நான் தான் சுமாராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த பேச்சரங்கத்திலேயே ரொம்ப குறைவாகவும் சுமாராகவும் பேசுறது நானாக தான் இருக்கேன். ஐயா, எம்ஜிஆர், சிவாஜி, எம்ஆர் ராதா, டிஎஸ் பாலையா போன்ற பழம்பெரும் ஜாம்பவான்கள் கோலோச்சி கொண்டிருந்த தமிழ் சினிமால தனியொரு பெண்மணியா நுழைஞ்சு நாடக குழு மூலமா தமிழ் சினிமா துறையில நுழைஞ்சு சாதனை படைச்ச ஆட்சி மனோரமாவுடைய திறமையை பத்தி நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோமே, அதற்கு அவர்களுடைய பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கோமே, அதற்கு காரணம் என்ன ஐயா? அவர்களுடைய திறமை தானே ஐயா. ஐயா, நவராத்திரி படத்துல திரு சிவாஜி கணேசன் அவர்கள் 9 வேடத்துல நடிச்சிருப்பாரு. அதே மனோரமா மேடம் அவர்கள் கண்காட்சிங்கிற படத்துல 8 வேடத்துல துப்புரியும் நிபுணரா நடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோமே, அதற்கு திறமை தானே ஐயா காரணம். தனித்திறமை தான் ஐயா காரணம். ஐயா, சில சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பூவு இருக்கிற பெண்மணிக்கு மகளா பிறந்து சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ல +1 படிக்கிற ஒரு பள்ளி மாணவி 2016
பிளாட்ஃபார்ம் ஒலிம்பிக்ஸ், அதாவது தெருவோர குழந்தைகளுக்கான ஒலிம்பிக்ஸ் போட்டி பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனீரோவில் நடந்தது. அதில் ரன்னிங் ரேஸில் தங்கப்பதக்கம் வாங்கினாங்களே, அவங்களுடைய பெருமையை பற்றி இன்னைக்கு இந்த மேடையில் பேசிட்டு இருக்கோமே, அதற்கு காரணம் என்னையா? அவங்களுடைய திறமை தானையா. அதே ஒலிம்பிக்கில் அசோக்குங்கிற மாணவர் ஷார்ட் புட்டில் வெண்கலம் வாங்கியிருக்காரு. ஸ்னேகாங்கிற பள்ளி மாணவி ரிலே ரேஸில் வெண்கலம் வாங்கியிருக்காங்க. அதற்கெல்லாம் காரணம் என்னையா? அவங்களுடைய திறமை தானையா. ஐயா, இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சு கொள்கிறேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்ன மனிதர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில பழமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, புதுமையை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவரவர்களுடைய சுய திறமைதான் என்று கூறி, என ஈன்ற தாய்க்கும் தாய் தந்த தமிழ் மொழிக்கும் அந்த தமிழ் மொழிக்கு பேச வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும், அதுவும் தமிழ் அறிந்த பேராசிரியர் முன்னாடி பேச வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் ஆதரவளித்த விழுப்புரம் நகர மக்களுக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமையா, பிரமாதம். அடுத்து இப்போ நிறைய புதுமை பற்றிலாம் பேசுனாங்க. எதுவுமே புதுசு இல்லை, எல்லாம் எங்கள் பழமையிலிருந்து வந்தது தான். நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்க, குங்குமம் வைக்கிறோம்ல, இப்பெல்லாம் குங்குமம் யாரும் வைக்கிறதில்ல, ஜடையே பின்றதில்ல. கேட்டால் லூஸ் ஹேர் அப்படின்றாங்க. லூஸாக போகுது, லூஸ் ஹேர், அது பேரே லூஸு தான். அந்த குங்குமம் வைக்கிறாங்களே, குங்குமத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு, என்ன தெரியுங்களா? அப்போல்லாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து பெண்கள் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு வடிவெடுத்திருப்பாங்க. அந்த நேர் வடிவெடுத்து 2 பக்கமும் சரிபாதியை பிரிச்சிருப்பாங்க. அந்த சரிபாதி பிரிச்சதுலேருந்து திருமணமான பெண்கள் இந்த சென்டர் பாயிண்டில் இப்போ குங்குமம் வைப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா தமிழன்? டேய், இங்கே பார் பெண்ணே, நீ இது ஒரு பக்கம் பிறந்த வீடு, ஒரு பக்கம் நீ புகுந்த வீடு, இந்த 2 வீட்டினுடைய மானத்தை ரத்தம் சிந்தியாவது குலப்பெருமையை காப்பாற்ற வேண்டுங்கிற தத்துவத்தை சொல்லியிருக்கிறாயா. இப்படி தமிழனுடைய பழமை நிறைய இருக்குது. இன்னொரு நீ பார்த்தீங்கன்னா, திருமணமான உடனே ஒரு வயதான பாட்டி, திருமணமான புதுசில் வயதான பாட்டி வந்தாங்களா, கண்ணே உன் வயிற்றுல புழு பூச்சி வந்திருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த புழு பூச்சியினுடைய நாசுக்கு என்ன தெரியுமா? புழு என்றால் ஒரே இடத்தில் மண்ணை தோண்டி இருக்கும், பூச்சி என்றால் அது பறந்து போய்விடும். பெண்ணே, உன் வயிற்றில் இருப்பது ஆணா? ஆண் என்பவன் உன்னை சுற்றியே இருப்பான். பெண்ணாக பிறந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவள் பறந்து போய் விடுவாள். அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றதுக்காக தான் உன் வயிற்றில் புழு பூச்சி வந்திருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க புதுமைன்னு சொல்றீங்கல்ல, நாங்கள் தாஜ்மஹாலை வெள்ளையாக வைத்திருந்தோம். உங்களுடைய புதுமை வந்து அதை மாசுபடுத்தி இன்று மாசுபடுத்திட்டே இருக்கிறது. ஆக எப்பொழுதும் என்னுடைய பழமைதான் பெருமையை தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இப்போ புதுமை தான். ஐயா சொன்னாரு, டிவி ஆறு வாயை திறந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா பிள்ளை பிறக்கலன்னு. அப்போல்லாம் என்ன பண்ணாங்க, சுகப்பிரசவம் ஆச்சுன்னா. ஏன் அதெல்லாம் இப்போ சுகப்பிரசவம் பெருக்கு, கூட்டு, வாறு, தொல்லு, தொடக்கு அதெல்லாம் கிடையாது. வேலைக்கு போனால் அப்படியே நாளில் சொல்லுவேன், டைரெக்டாக டெலிவரிக்கு போயிடுவேன். போனோமா, அப்போல்லாம் என்ன பண்ணால் ஷாக்கு தைக்கிறாள் தைச்சாங்க, ஆப்ரேஷன் பண்ணி. இப்போ அப்போல்லாம் கிடையாது, செலோ டேப் அப்படியே ஒட்டிடுறான், பிறந்தது கூட தெரியல. அது பிரசவமா பிள்ளையே இறங்கி போயிருமா? இல்லை, நீ அடுத்த தலைமுறையில் பிள்ளை தானா இறங்கி போனாலும் போயிருமான்னு கேட்குறேன். ஆமா ஐயா, அதுவும் கொஞ்ச நாள்ல நேர பள்ளிக்கூடம் போயிருப்போது பாவம், அது வாட்டுக்க நம்மால் கண்டுபிடிச்சிருவான். அதையும் கண்டுபிடிச்சிருவான். பிறப்பு தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு அப்போல்லாம் பாருங்க, அந்த காலத்துலலாம் செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட் அடிச்சு 10க்கு 10 ஒரு பாடை கட்டிட வேண்டியது, 10 ஊர் டிராஃபிக்கை ஜாம் பண்ணுற வேண்டியது, பங்காளி பூரா சாராயத்துக்கு அடிச்சிக்க வேண்டியது. அடிச்சுக்கின்னு மலங்க போய் அங்கே வச்சு எரிக்கிறதுக்கு கட்டலை, கொளுத்துறதுக்கு எண்ணெய் இல்லை, டே ஒரு சக்கரை வாங்க அப்படின்னா. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. அழகு ரதம் அப்படியே ஃபோன் பண்ணது வந்து நின்றுடுது. அப்படியே ஏற்றணும்னு வச்சுங்க, அப்படியே டிராஃபிக்காக அப்படியே லைனிங் போயினே இருக்குது. நமக்கே இதில் போகணும் போல இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு தாளம் இல்லை, ஒரு தப்பட்டை இல்லை, ஒரு பாட்டு இல்லை, ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு டேப் ஆன் பண்ணிட்டு ஏறி உக்காண்டான், அது மாட்டு பாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இப்போ புதுமை தான் தேடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒன்றும் ஒரு ஜுரம் வருதுன்னு வச்சுங்க, ஒரு ஜுரம் வரையும் ஒரு தலைவலி, நம்ம என்ன பண்ணுறோம், மாத்திரை ஒவ்வொருத்தரும் என்ன திரும்ப பண்ணுறாங்க, மாத்திரை போட்டதும் நல்லா ஆயினுன்றான், ஒவ்வொருத்தரும் பண்ணுறான் கையில் எடுக்கும்போது நல்லா ஆயினுன்றான். கையிலையா இப்படி அடுத்து மாத்திரைன்னு சொன்னாலே நல்லா ஆயிரணும். ஆமா, வந்துரும், கண்டுபிடிச்சிருவான். நம்ம சும்மா இருக்க மாட்டாயா, அதையும் முடிச்சிருவான், சும்மாவே இருக்க மாட்டான். ஆமா, இப்படி எடுக்கக்குள்ளேயே நல்லா ஆயிடணும்.
அப்படிப்பட்ட புதுமையை விரும்புறாங்க. அதெல்லாம் சொல்லுங்க இந்த அம்மா கிட்ட பூரா. சும்மா பழமா பசுமாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்காங்க வந்துகிட்டு. அங்க போறதான் முடக்க தாங்கிற பெருச்சிட்டு வர்றதான் அதை அரிசியை ஊற போட்டு கிரைண்டர்ல ருப்பி தோசை சுட்டு அந்த நேரத்துல 2 சீரியலை பார்த்துட்டு போறது. அதான் சொல்லுங்கம்மா, நாட்டுக்கு எவ்வளவு நல்லது. அந்த நேரத்துல 2 சீரியல் பார்த்தா தேசம் உருப்படும். தோசை சாப்பிட்டா என்ன ஆகும்? நல்லா கேளுங்க. முட்டி வலி அந்த முட்டி வலி. ஐயா எனக்கு கூட முட்டி வலிதான். வண்டியில இருந்து ஊந்துட்டான். இருந்தாலும் பாருங்க வராத பொண்ணா புதுமை தேவை. எனக்கு 2 முட்டு தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அருமையான விஷயம். இப்படிதான் என்ன பண்ணுச்சு எங்க சின்ன அக்கா ஒண்ணு. மாமா வெளிநாட்டுக்கு போகணும். ஏன்னா உள்நாட்டுல சம்பாரிச்சா என்ன சொல்லணும், உள்நாட்டு மாப்பிள்ள ஃபாரின் மாப்பிள்ள ஆசைப்பட்டு அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. எங்க சின்னம்மா ஒண்ணு என்ன பண்ணுச்சா, அனுப்புன்னு அனுப்பிச்சு விட்டுது. அங்க போனா வருஷத்துக்கு ஒரு 3 லெட்டர் வரும். 3 லெட்டர் தான் வரும், அதுக்கு மேல ஒன்றும் வராது. அது ஏன் அந்த அக்கா என்ன பண்ணும், அது நஞ்சு போற அளவுக்கு படிச்சு கிடக்கும். என்னக்கா மாமா லெட்டர் அப்படின்னு படிச்சுட்டு கிடக்கும். அப்புறம் பாருங்க இதே மாதிரி இது படிச்சுட்டு கிடக்குதா. சரி அக்கா அது மாதிரி கஷ்டப்படுது. ஒரு என்ன பண்ணுது, இந்த ரிங் அழுத்துவாங்களே சார், போன் என்னன்னு கூட சொல்ல தெரியல பாருங்க. உலகம் தெரியாத கடற்கறேன் சார் நான். அந்த லேண்ட்லைனு எடுத்து காதுல வச்சு அலோன்னு பேசுச்சு. அது பாருங்க இங்க இருந்து அலோன்னா லோ மட்டும்தான் அங்க போகுது. அலோ இங்க நின்னு போச்சு. லோ தான் போகும். லோ தான் அங்க போகுது. ஆமா. அலோ இங்க நின்னு போச்சு. இந்த அக்கா என்ன பண்ணுச்சு, அங்கம்மா அத்தான் எப்படி இருக்கிற கேட்கறதுக்குள்ள அத்தா மட்டும் தான் வருது. என்னடி அத்தான்றே அடுத்த வார்த்தை வேலை வேடின்ட்டாரு அவரு. முடிஞ்சு போச்சுங்களா. இது பழசு. உடனே என்ன பண்ண யோசிச்சு, இதெல்லாம் பழசு. அலோன்னு சொன்னது பழசு, சங்க காலத்துல இருக்கு. அப்புறம் என்ன பண்ண, போனு உடனே என்ன பண்ணாரு மாமா, உடனே விருன்னு எழுதி போட்டு ஒரு செல்போன் அனுப்பிட்டாரு. செல்போன் அனுப்பினா அந்த செல்போன்ல பேசிச்சாக்கா. அது எப்படின்னா மெத்த மேல போனா தான் டவர் கேட்கும். சரி அதுதான் போகுதுன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த இப்படி சார் இப்படி கட்டமா வீடியோ தெரியுமா சார், அது அந்த போன் பேர் என்ன சார் தெரியல, ஸ்கைப்ல பேசுறது. ஆமா அந்த போன், அந்த வீடியோ கால்ல வருவாங்களா சார், அந்த போன் வாங்குச்சு. ஏமா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அட என்னங்க சார் நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்கேயா சார் பேசுவேன். நீங்க அந்த இடத்துல நான் நிப்பேன் சார். பாருங்க இந்த பதவிக்கு எம்பிட்டு ஆசைப்படுறாங்க மனுஷங்க. ஏமா நான் வந்து அங்கே பேசுகிறேம்மா, எனக்கு அது பிடிக்குமா. எனக்கு என்னன்னா அப்படி நீங்களாவது 3 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க, நான் ஒரு ஜீவன் தொடங்கினதுலேருந்து நீட்டு இருக்கேன், ஒரு வாரம் இறக்கம் இருக்கா, இதை வச்சுக்கிட்டு நான் அங்கே வந்து பேச வேணாம். பேசுங்கம்மா நல்லதாம்மா. அந்த டிவியில் அப்பதான் பார்த்தாங்க, 1.5 வருஷம் ஆயிப்போச்சு. முட்டி மோதி அந்த டிவியில் பார்த்து என்னத்தான் நல்லா இருக்கிறீங்களா, அவன் லிப் மூவ்மெண்ட் மட்டும் அது சவுண்டு கம்மி பண்ணியாச்சு. மாமியா கேட்டுருமா டிவி சவுண்டு குறைக்குமா, இது அந்த பழக்கம் விடல. அதே மாமியா ஆமா அப்படியே சவுண்டை குறைச்சி பார்த்தா அத்தான் நல்லா இருக்கிறியான்னு கேட்கறது மட்டும் தான் தெரிஞ்சுது. கேட்டுச்சுங்களா. சரி அப்படின்னு போனை ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் இப்படி திரும்பி படுக்குது, ரிங் சவுண்டு வருது. ஓடி போய் கதவு திறந்து பார்த்தா அத்தானே வந்துட்டாரு. அவரே வந்துட்டாரு. இவ்வளவு வாசல் நின்றுதான் பேசியிருந்திருக்காரு பாவம். இல்ல சார் நீங்க ஒண்ணு விமானம் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்க. நவீன உலகத்துல சட்டுன்னு வந்துட்டாரு பிளைட்ல பேசிக்கிட்டே வந்துட்டாரு பிளைட்ல. அதத்தானே நாங்க விரும்புறோம், அதத்தான் சார் நாங்க ஆசைப்படுறோம். ஆமா அப்படி புருஷனா இருந்தா கூட சரியா இப்படி போய் தட்டணும்னு வேலை பார்க்கணும். ஆமா நீ பொறுமையா அப்படியே அப்படியே வயசான தட்டு மாதிரி ஏறணும் வச்சுக்கா, என்று கூறி என்னத்துக்கு மல்லு கட்டிக்கினேன். புதுமை ஒத்துக்கிட்டாச்சுமா, புதுமை தான், வேற வழி கிடையாது. அதுதான் சார் புதுமை. அப்படிப்பட்ட புதுமையை தான் நாங்க விரும்புறோம். பாருங்க நான் ஊடால பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த விட்ட இடத்த விடாம கரெக்டா கொண்டு வந்து அங்க டெலிஃபோன்ல ஆரம்பிச்சு ஸ்கைப்ல கதவை திறந்துட்டு வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் சொல்றாங்கல்ல, எத்தனை அருமையான பேச்சாளர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு வெளியில் வந்து பேச வர்றாங்கன்னா புதுயுகத்தோட பெருமையை நம்ம உண்மையிலேயே ரொம்ப பாராட்டி சொல்லணும்மா. ரொம்ப வாழ்த்துக்கள்மா. என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? நான் வந்து ஹோட்டல் வச்சுருக்கேன் சார். ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமாக தைரியமாக மனசில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இயல்பாக எடுத்து சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் சார். நன்றிம்மா. திறமை கூட உன்னுடைய திறமை கூட புதுமையை கலக்கலன்னா தோத்து போயிடும் சார். தோத்து போகும். அப்படி திறமை கூட புதுமையை கலக்காம தோத்து போன ஆள் நானு. இனிமே புதுமை தான். முடிச்சிட்டேன் சார். இல்லம்மா ஜெயிச்சிங்கம்மா, பிரமாதம், அருமையாக கைதுங்க. இங்க உட்கார்ந்துருக்க பல பேர் பெருங்கொண்ட படிப்பு படித்தவங்க, நான் உள்பட. ஆனால் நாங்கள்லாம் பயிற்சி எடுத்து படித்து பேசி
சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு வர்றோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்களுடைய தொழில் பார்த்துக்கிட்டு பெற்ற அனுபவங்களை எல்லாம் பேச்சு வடிவில் மாற்றி காமிச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரியமா, ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் அத்தனை பேரும். 3 கேள்வி கேட்டாங்க. என்ன நமக்கு பெருமை பழமையா? பழமைன்னு பேசுகிறவங்க எல்லாரும் அவங்க 9ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட சொன்னாங்க, நான் பழமை தான் பேச வந்திருக்கேன்னு. பழமை என்பது வேர்கள் மாதிரி தாங்க, அதில் நம்ம இல்லைன்னு சொல்லப்படாது. அவர் சொன்னார் பாருங்க, மணல் ஒன்றை எடுத்து கோயில் கட்டுறது, அணைக்கட்டு கட்டுறது, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அந்த மண்ணுக்கு பேர் பிண்டின்னு பேர். அந்த மண் அது எப்படிப்பட்டதுன்னா கொஞ்சம் கல் கலந்த மண், அதுக்கு பேர் பிண்டி. அதில் கட்டின அந்த அணை இன்னைக்கு இருக்கு. இன்னொரு ஆச்சரியம், எகிப்தில் கட்டப்பட்ட அணை அது மாதிரி எங்கே இருக்குன்னு தேடி வந்தபோது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது நாம் திருச்சிக்கிட்டு வந்து பார்த்தபோது அந்த கல்லறினுடைய பேஸ்மெண்ட்டை மட்டும்தான் அதே மாதிரி இருக்குன்னு சொன்னால், நாம் கட்டி அவன் கட்டினானா, அவன் கட்டி நம்ம கட்டினா நமக்கு தெரியல. ஆனால் அந்த பிண்டிங்கிற மண்ணுடைய பழமை எவ்வளோ பெருசு. இன்னைக்கு 2000 வருஷமாக நிற்கிது. இன்னைக்கு புதுசாக சொல்ல முடியல. வடநாட்டில் ஒரு பாலத்தை கட்டி மந்திரியை கூப்பிட்டு திறக்க விட்டுருக்காங்க. அவர் ரிப்பனை வெட்டியிருக்காரு, பாலம் விழுந்துருச்சு. ரிப்பனில் தான் பாலமே கட்டிருப்பாங்க போட்டிருக்கு, இவர் அதை போய் வெட்டிவிட்டார். பழமை என்பது எப்படிப்பட்டது? அது நல்லா எடுத்துக்கிட்டாங்க. உணவு, ஆரோக்கியமான சூழல், உடை, திரும்ப வந்துடாதா அந்த காலம், இந்த மண் பழையது, இந்த பூமி பழைய பூமி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குளம்னு சொல்லி நம்முடைய பழமை பெருமையை சொல்கிறோம். வெறும் பெருமைக்காக இல்லை, வேளாண்மையை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது. நாம தான் அதுக்கு ஆதாரம். கத்தி கண்டுபிடிச்சோம்னு சொல்லலைங்க, அந்த கொழுன்னு சொல்லுவான், உழவு கருவியில் இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் என்ன? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடுங்கிற போது அந்த கொழு தான் அப்படி இருந்திருக்கணும்னு அதுக்கு ஒரே ஆசிரியர் சொல்கிறாங்க. பழமை எத்தனை பெருமையை தந்தது. நான் உலக நாடுகள்லாம் போயிருக்கேன். சில ஊர்களை பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷம் பழசு மாதிரி இருக்கும். ஏன் தெரியுங்களா? அவங்க பழசை பாதுகாக்கிறாங்க, அதே மாதிரி பெயிண்ட் அடிக்கிறாங்க. எப்போவாவது நேரம் இருந்தால் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போங்க. அந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் மேலே வரையப்பட்டிருக்க ஓவியங்களை பாருங்கள், யாரும் செய்ய முடியாது. அதாவது சாரங்கட்டி மல்லாக்கப்படுத்து கண்ணில் மஸ்லின் துணியை கட்டிக்கிட்டு அந்த ஓவியத்தை வரையணும். 30 அடிக்கு மேலே இருக்கும். அந்த ஓவியர் உணவு சாப்பிட்றது மல்லாக்கப்படுத்தே சாப்பிடணும். தண்ணி குடிக்கிறது இங்கேருந்து உரியில் குடிப்பான், தண்ணி கொண்டு போகணும். அது கீழே ஒரு சக்கரம் இருக்கும், அதை லேசாக நாட்டிக்கிட்டே போகணும் அந்த சாரத்தில். அப்படி வரையப்பட்டது. இன்றைக்கும் அந்த ஓவியங்கள் அப்படியே இருக்குது. அப்போ உடையில், உணவில், பயன்படுத்திய பொருளில், கோபுரத்தில் எல்லாவற்றையும் பழமையை காட்டுறோம். இது பெருமை தருகிறது. ஒரு சாரார் இன்னொருத்தவங்க வந்தாங்க, எவ்வளவு நாளைக்கு இதே பேச போகிறோம், புதுமை வேண்டாமா? புதுமைன்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் சிந்திக்காத விஷயத்தை ஒருவர் சிந்திக்க வேண்டும். ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படிமா நல்லா சொன்னார். வரலாற்றை இப்போ எத்தனை நாளைக்கு படிச்சுட்டு இருக்க போகிறோம்? நம்மை படிக்க வேண்டும், அதுதான் வரலாறு. நம்ம யாராவது படிக்கணும். அவர் அப்படி போனார், இவர் இப்படி போனார், அது பெருசு இல்லை வரலாறு. யாரும் செய்யாத செயலை செய்ய வேண்டும். மேன் எர்த் டு மூன் அப்படின்னு ஒரு நாவல் எழுதி 150 வருஷம் ஆச்சு. ஜூல்ஸ் வெர்ன் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு பிரெஞ்சு நாட்டு அறிஞன் எழுதினது. ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? அது எழுதி சரியாக 100 ஆண்டு கழித்து சந்திரனில் போய் மனுஷன் இறங்கிட்டான். எர்த் டு த மூன் அந்த நூல் பேர். அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, அவர் எழுதின போது அமெரிக்கா பெரிய நாடு கிடையாது. அப்போ பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் பெரிய நாடு, ஜெர்மன் பெரிய நாடு. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அமெரிக்காவிலிருந்து தான் கிளம்பும்னு எழுதியிருக்காரு. கரெக்டாக 100 வருஷம் கழிச்சு அமெரிக்காவிலிருந்து கிளம்புது. யாரும் யோசிக்காத புதுமையாக யோசிக்கணும். சொன்னாங்கல்ல,
பார்வையற்ற ஒரு பெண்ணு இன்றைக்கு இந்திய ஆட்சி பணியில் முதன்மையாக வந்திருக்கு சொன்னால் உலகத்தில் யாரும் செய்யாத செயலை புதுமையாக ஒரு பெண் செய்திருக்கிறது என்றால் அது புதுமைன்னு நம்ம சொல்லணும். கல்வியில் புதுமை, வாழ்க்கையில் புதுமை, இதெல்லாம் வேணும். இப்படி இருந்தால்தான் அது புதுமை. இது ஒரு சாரார் சொன்னாங்க. எல்லாவற்றையும் தாண்டி தனித்திறமை, நான் கூட முதல்ல சொன்னேன் இல்லையா, சுய திறமை. உருவாகும் வரையில் மறைவாக இரு அப்படின்னு நான் ஒரு புலவன். நீ உருவாகும் வரையிலே மறைவாக இரு, நீ சிறப்பாக வருவாய். தனித்திறமை உள்ளவர்கள் தான். ஆட்டுக்குட்டி போயிட்டு இருக்கோம், ஒரே ஒரு ஆடை பார்த்தோடனே இது நல்லா இருக்கே, ஜாதி ஆடாக இருக்கே அப்படிமோ, அது ஆட்டில் ஜாதின்னு அர்த்தம் இல்லை, தனித்திறமையுடையது. மனிதர்கள் வகுப்பில் நான் பார்ப்பேன், இந்த பையன் படிப்பான், இந்த பையன் பேசுவான், இந்த பொண்ணு எழுதும், இதை நான் கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வெளிக்காட்டுவார்கள். அந்த வெளிக்காட்டுற வகையில் திறமை இருக்கணும். MS விஸ்வநாதனை பற்றி சொல்லுவாங்க. புதிய பறவைன்னு ஒரு படம் வந்தது. 1000 பேர் உட்காந்து அந்த இசைக்குழுவில் வேலை பார்ப்பாங்களாம். 52 பேர் இசையமைப்பாங்களாம். எது? வயலின் வாசிப்பாங்களாம். எங்கே நிம்மதினு ஒரு பாட்டு. அதான் தமிழ் பட உலகில் அதிகமான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு படம் பழசில். இவர் வாசிச்சுட்டு இப்படி கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கப்ப திடீர்னு திரும்பி அந்த 3வது வரிசையில் 7வது ஆள் சரியாக வாசிக்கல அப்படிம்பாராம். கணினி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. MSV சொல்லுவாராம், 3வது வரிசையில் 7வது ஆள் சரியாக வாசிக்கலை. இந்த திறமை இருந்ததால் அவர்கள் மெல்லிசை மன்னர்கள் ஆனார்கள். இந்த திறமை இருந்ததால் இளையராஜா அவர்கள் ஞானியாக, இசை ஞானியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தனித்திறமை இருப்பதால் தான் இன்றைக்கும் கூட நாம் பார்க்குறோம் எல்லா வகையிலும் உயர்ந்த திறமையுடையவர்களாக இருக்கிறார்கள். பழமை பெருமை தருமா? புதுமை பெருமை தருமா? திறமை பெருமை தருமா? இல்லை, மூன்றுமே பெருமை தருமா? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் சிந்தனை விதைகளை விதைத்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.